எளிதாக சரி செஞ்சிருக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கூட திமுக கவனிக்கலையா அப்படின்னு தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது. சார், எப்பொழுதுமே ஒரு அழகான பழமொழி உண்டு இல்லையா? தோல்வி அனாதை குழந்தை, வெற்றிக்கு 1000 தந்தைகள். அது அப்படித்தான். தோல்வி வருகின்ற பொழுது அன்னைக்கே நான் சொன்னேங்க, என் பேச்சை மட்டும் கேட்டிருந்தான்னு நான் உள்பட எல்லாருமே சொல்லுவோம். இதை மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா தான் சரியா இருக்கும்னு. அது தவறும் இல்லை, அது ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒரு தலைமைக்கான அழகு என்பது தோல்விக்கு முழுமையாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னது. உண்மைக்கு வெகு தூரம் விலகி நிற்குதா அதில் இருக்கிற விஷயம்? இல்லை, நான் சொல்லிடுறேன். அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார். தோல்விக்கு நீங்க பரஸ்பரம் யாரையும் பழி தீர்க்க வேண்டாம், பழி சொல்ல வேண்டாம். ஒரு தலைமையாக தலைவனாக தோல்விக்கு முழுமையான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். வெற்றிக்கு நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்ளுங்கள், தோல்விக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். முதல்ல ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆகச்சிறந்த பண்பு என்பது தோல்விக்கு பொறுப்பேற்பது. அதை அவர் செஞ்சிருக்கிறாரு. தோல்வி குறித்து ஆராய்வது, அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு சரி செய்வது, அது ஒரு நல்ல தலைமை கழகு. அதை நோக்கி ஒரு குழுவை போட்டு நகர்த்தியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமற்று நமக்கு ஊடகங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய சோர்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய செவி வழி செய்திகள். இது முற்றிலும் உண்மை இல்லைன்னு ஒதுக்கிடவும் முடியாது. இதுதான் அதிகாரப்பூர்வமான செய்தியா அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. ஸோ இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நம்ம உரையாடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து எடுத்து இல்லை. இதெல்லாம் இந்த குழு சமர்ப்பிச்சதுனால மட்டும் நம்ம இதெல்லாம் பேச இல்லை. பல ஆண்டுகளாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த குழு சமர்ப்பிக்கவே இல்லைனாலும் வரலைனாலும் 1000 முறை இந்த போன்ற விவாத அரங்குகள்ல பேசப்பட்ட விஷயம் தான். அதுல இருந்து எடுக்கிறேன். இப்போ நீங்க இதில் ஒன்று எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து நிறைய பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இந்த என்ன சொல்றது, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தேர்தலை நடத்தாதது, ஆவின் தேர்தல் நடத்தாதது, அப்புறம் வந்து அரசு பொறுப்புகளில் வந்து கட்சியினர் நியமன பொறுப்புகள். இப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 2006, நான் ஏற்கனவே புதிய முறையில் ஒரு வாட்டி சொன்னேன், 2006, 2011 இவற்றையெல்லாம் செய்த போது அதில் நடக்கக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ் அங்கே சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் ஊடகங்களினால் அந்த இயல்பாக அது எவ்வளவு நடந்துச்சோ அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யப்பட்டுச்சு. அது எப்பவுமே நான் சொல்லுவேன், அதிமுகவுக்கோ பாஜகவிற்கோ மற்றவர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரு பிரிவேஜ் திமுகவுக்கு இருக்காது. கூடுதலாக தொலைமை சுற்றுதலோடு உரிமையோடு பலரும் சுட்டி காட்டுவார்கள். அது தொலைமை சுற்றுதலாவே நான் பார்க்குறேன். திமுக மீது இருக்கக்கூடிய அக்கறையில இன்னும் கொஞ்சம் வேகமா அடிப்பாங்க. முறைகேடு செஞ்சு திமுகவே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, நான் சொல்றது அட்ராசிட்டி, அராஜகம், கட்சியினர் அராஜகம் பார்த்தீங்களா, கவுன்சிலர் அராஜகம் பார்த்தீங்களா, கட்சிக்காரங்க அராஜகம் அப்படிங்கிற ஒரு பேரு திமுகவிற்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு கடந்த காலங்களில். அப்போ அதில் கொஞ்சம் கான்சியஸாக போய் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொறுப்புகளில் நாம் வந்து கட்சியினர் நியமிக்கின்ற பொழுது அது வந்து ஒரு சிக்கலை கொடுத்துருதோ என்ற ஒரு காரணத்தில் பல இடங்கள்ல வந்து அந்த பொறுப்புகளை நியமிக்காம அரசு அதிகாரிகளை மட்டும் வைத்து அது வந்து இயங்குச்சு. அது கட்சியினர் மத்தியில் ஒரு சோர்வை கொடுத்துச்சான்னா கொடுத்துச்சு. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதுவே ஒரு விதத்தில் செட்பேக் ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சு அதை செஞ்சாங்க. அப்போ இப்போ சரி, ஒருவேளை இப்படி எடுத்து பாருங்களேன், இது வந்து 2 பக்கமும் கற்குள்ள பட்டயம் என்று விவிலியத்தில் வர மாதிரி தான். ஒருவேளை இது எல்லாத்தையும் செஞ்சிருந்தாங்க, இப்போ இந்த போஸ்டிங்லாம் ஆட்கள் போட்டிருந்தாங்க, ஒருவேளை தோத்துட்டாங்க. இந்த கூட்டுறவு சொசைட்டிஸ், ஆவின் இது உள்ளாட்சி தேர்தல்களில் திமுகவினர் பண்ண அட்ராசிட்டி தாங்க காரணம். அப்போ இப்படி பேசலாம், அதை தவிர்த்திருக்கலாங்க அப்படின்னு கூட என்ன செய்யலாம், அப்ப பேசலாம். சோ இது வந்து எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், இது எடுத்துக்க முடியும். ஏன்னா 2006, 2011 நம்ம அதையும் நம்ம அலசி ஆராய்ந்தோம். அப்போ ஒரு தலைமை என்ன செய்யுது, ஓகே நமக்கு 2011 இந்த சிக்கல் வந்துச்சு, அதனால நாம அதுல இன்னும் கொஞ்சம் கான்சியஸா இருப்போம், சரியான அதிகாரிகளை வச்சுப்போம், அதிகாரிகளை வந்து நம்ம வந்து வச்சு இதுகளெல்லாம் செஞ்சிருவோம் என்று வருகின்ற பொழுது முழுசா அதிகாரிகளே நம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் வருகிறது. ஸோ இது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆகணும் சார். வெற்றிக்கு பங்கெடுக்கின்ற பொழுது தோல்வி குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள், விவாதங்கள், இதை எதிர்கொண்ட வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போதும் நீங்க சொல்ற இதே குற்றச்சாட்டு வரும். உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டாம், இல்ல உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம இல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருந்தாங்க. இல்ல எல்லா தேர்தல் உள்ளாட்சி முறையிலையும் இந்த சிக்கல். உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது நடத்தாம நின்னாங்கன்னா, கடைசி எனக்கு தெரிஞ்சு ஃபியூ மந்த்ஸ், மேபி 1 year இருக்கும்னு நினைக்கிறேன், சில உள்ளாட்சிகள் ஏற்கனவே பதவி முடிந்த உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் முடிந்து வருகின்ற பொழுது சேர்த்து நடத்தலாம் என்று இருந்தார்களே தவிர, எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம இருந்தாங்களே, அந்த மாதிரி நடத்தாம இல்லை. அதை திருப்பி 96 கலைஞர் வந்த பிறகுதான் மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் நினைவு கூறுறோம். அதனால உள்ளாட்சி தேர்தலை 5 நடத்தாமல் இல்லை, எல்லா மாநகராட்சிகளுக்கும் மேயர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஸோ அது ஒரு ரீசனா சொல்லப்படுது. இப்படி 1000 ரீசன் சொல்லலாம் நீங்க வந்து இது நடக்கல. இப்போ பெரும்பாலான பிரச்சனை எங்க வருது, கட்சிக்காரங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட நடக்கலங்க. உடச்சி பேசுவோமே, நேர்பட பேசல. கட்சிக்காரங்க போய் கேட்டால் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கல, கட்சிக்காரங்க பாதி பேருக்கு வேலை கிடைக்கல, இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா எங்கங்க, அவ்வளவு கட்சிக்காரங்களுக்கே தாங்க போட்டுது இந்த கவர்மெண்ட். அதனால தான் ஸோ ஒரு ஒரு இக்கட்டான நெருக்கடிக்குள்ள தான் என்ன செஞ்சுது,
அந்த கட்சி நின்னுச்சு. கட்சிக்காரங்களுக்கு செஞ்சா கட்சிக்காரங்களுக்கு முழுதா செஞ்சுட்டாங்கிற விமர்சனம் வந்து அது ஒரு விதமான எதிர்வினை பார்வை வச்சுது. கட்சிக்காரங்களுக்கு செய்யாத போது கட்சிக்காரங்களே கண்டுக்கலங்க, கீழே இருக்க கட்சிக்காரங்க கண்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வருது. இல்ல இதுல என்ன இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். திரும்புற பக்கம்லாம் கருப்பு சோப்பு கொடியை கட்டிட்டு சர்வபுர்னு கார்ல போறாங்க அப்படின்னா யாரும் வராதீங்கப்பா. ஏங்க தலைமைச் செயலகத்தில் கரை வெட்டி கட்டி ஒருத்தனை பார்க்க முடியுதா? அப்படி ஒரு விமர்சனம். சரி, கரை வெட்டி கட்டி கட்சி கொடியோட ஒரு 10 பேர் வந்தான்னா என்னங்க, கட்சி கொடியை கட்டிட்டு திரும்புற பக்கம்லாம் கட்சிக்காரனா தாங்க இருக்கிறா, அதுனா தலைமைச் செயலகமா அறிவாலயமா அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு சார்? இது வந்து எப்படி பண்ணாலும் என்ன வரும், விமர்சனம் வரும். இவங்க இந்த பக்கம் போனா இந்த சிக்கல் வருதுன்னு அந்த பக்கம் போனாங்க. இப்ப அந்த பக்கம் போனதுனால அந்த பக்கம் மீட்டிங் இல்ல அதான் அப்படின்னு. அப்போ இல்ல கொஞ்சம் நகர்ந்து நடுவுல வந்துதான் தீரணும். இல்ல சார், ஏதோ ஒரு இடத்துக்கு வருவாங்க, அது அவங்க பார்த்துப்பாங்க. என்னன்னா கட்சி தலைமை ஸ்ட்ராட்டஜி டீம் கட்சி அப்படின்னு இதுக்கும் இங்கேயும் இடைவெளி இங்கேயும் இடைவெளின்னு அப்படி விலகி நிக்கிறாங்களா? அப்படிலாம் ஏன்னா நிலையான வாக்கு வங்கிய திமுக உருவாக்கல, நிலையான வாக்காளர்கள்ங்கிறது இல்லையே. யார் சொன்னா அப்படி? இப்ப எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லுங்க. 234 தொகுதியில் போட்டிட்டு தாவேகா வாங்கிய வாக்கு எவ்வளவு? 1,72,00,000. 164 தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கிய வாக்கு 1,19,00,000. திமுக மட்டும் சொல்ற, கூட்டணி இல்லாம. கூட்டணியோடு சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 14 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். கூட்டணி இல்லாம பாத்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் வாக்கு வித்தியாசம். அதுல எவ்வளவு தொகுதி குறைச்சு போட்டிட்டு இருக்காங்க? 70 தொகுதி குறைத்து போட்டிட்டு, 70 தொகுதிகளில் அதிகமாக போட்டிட்டு தாவேகா அந்த வாக்கை வாங்கி இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்ல. நீங்க எங்க வாக்கு போயிடுச்சு திமுகவுக்கு? கூட்டணியாக சேர்த்து 2.5 விழுக்காடு தான் சார் வித்தியாசம். அப்போ வாக்கே இல்லைங்கிறது எந்த, நீங்க இந்த தேர்தல் விடுங்க, நான் என்ன சொல்றேன், 2016 நல்ல கேள்வி சார், முக்கியமான கேள்வி. திமுகவுக்கான வாக்கு வங்கி என்னங்கிறத நம்ம எக்ஸாக்டா பார்க்கலாம். 2016 தேர்தல் திமுக, காங்கிரஸ், IUML, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்டவர்கள் ஒரு அணி. இன்றைக்கு திமுக அணியில் இருந்த மதிமுக, தேமுதிக, விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா GK மூப்பனார், இவங்க ஒரு அணி. அதிமுக ஒரு அணி. கிட்டத்தட்ட அதிமுக தனித்து போட்டிடுச்சு 2-3 சிறிய கட்சிகளோட, அவங்க ரெட்டலை சின்னத்துல. 2 கட்சிக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? அணிக்கு 1 விழுக்காடு. அதிமுக 41 விழுக்காடு, திமுக அணி 40 விழுக்காடு. இதுல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய வாக்கை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, 2014 காங்கிரஸ் தனித்து போட்டிடுச்சு. 2014 காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு வாங்கிய விழுக்காடு 4 விழுக்காடு. இவங்களோட எல்லாம் சேர்த்து ஒரு 5 விழுக்காட கழிச்சிங்கன்னா கூட திமுக தனித்து பெற்ற வாக்குகள் 35 விழுக்காடு. ஆனா திமுக அப்போ எத்தனை தொகுதியில போட்டிட்டுச்சு? நீங்க அந்த கணக்கு பண்ணீங்கன்னா ஒருவேளை அந்த தேர்தலிலேயே திமுக தனித்து போட்டி இருந்தால் கூட ஆட்சியை பிடித்திருக்க கூடும். நான் திருப்பி சொல்றேன், இப்ப 70 தொகுதி திமுக குறைத்து போட்டிட்டு வெறும் 50 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அதனாலதான் கட்சிக்காரன் என்ன முடிவு வர்றான்னா, எங்க தனித்தே போட்டிடலாங்க அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் கட்சிக்காரர்கள் வருகிறார்கள் என்றால், நீங்க தனித்து விடப்பட்டார்களா என்பதில்லை. இங்க இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த சுற்றுல பேசுவோம்.